மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆவணி மாதம். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலம் வந்து போகும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஏன்னா 9ஆம் இடத்த குரு பார்த்தாலும் தகப்பன் காரகனான சூரியனோட கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துடுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலேயானால் 30/8/2025 1/9/2025 வரலும். இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய காரியங்கள், புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போகும். அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும்.